பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா, கடனோட கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய தந்தையாகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. அதற்கு அவர்கள் ஒரு வஜீஃபாவை கற்று தராங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஏன்னா நிறைய பேர் கடன்ல அவதிப்பட்டு இருக்கீங்க. எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ அடமானம் இருக்கு, இவ்வளோ கஷ்டம் இருக்கு, அதை என்ன பண்றதுனே தெரியல, என்னாலே சமாளிக்க முடியல, எனக்கு கடன் இல்லாமல் இருந்தா கூட போதும், நான் சம்பாதிக்கிறத வச்சே நான் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்ந்துருவேன். ஆனால் இந்த கடனோட வாழ்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை என்ன பண்ண வேண்டியது இருக்குது, எத்தனையோ நேரங்களில் அனுசரித்து போக வேண்டியது இருக்குது. கடனை கொடுத்தவங்க என்ன வேணா செய்கிறாங்க, நம்ம தேவைகளை நம்மளால் பூர்த்தி செய்து கொள்ள முடியல, அடுத்தவங்க முன்னாடி மரியாதை இல்லை, அந்தஸ்து இல்லை, கௌரவம் இல்லை, ஒவ்வொரு நேரமும் பயமாக இருக்குது. கடன் இல்லாமல் நம்ம வாழாமல் கடைசியாக கடனோட மௌத்தாயிருவோமோ அப்படிங்கக்கூடிய பயம் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, லோன் வாங்கிட்டு மாட்டிட்டேன் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு கடன் சார்ந்த பிரச்சனை இருக்குது. அப்படிதான் ஆயிஷா, அப்படிதான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் கடனால் கஷ்டப்படுறாங்க, வறுமை இருக்குது, அவர்களுக்கும் நெருக்கடிலாம் இருக்குது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய செயின் இருக்குது பாருங்க, செயினெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கடனாக வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுடைய சகோதரிகிட்ட இருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கடன்லாம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் வருத்தத்தோடு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க கடனும் வறுமையுங்கிறாங்க. அப்போ உடனே நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆயத்துல் குர்ஸி ஓதுங்க. ஆயத்துல் குர்ஸியை ஓதுவதனால என்ன ஆகும், பரக்கத்து பெருகும். அதாவது நீ நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் தீரும், இல்லை நமக்கு இவ்வளோ செல்வம் பெருகும், இல்லை நம்மளுடைய நிலைமை இந்த அளவுக்கு மாறும் அப்படின்னு நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 10,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கோம்னா நமக்கு வாடகை போக, சாப்பாட்டு செலவு போக, தேவைக்கே காசு பட்ட மாட்டேங்குது அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் அல்ல நாடுவான், திடீர்னு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவங்களுக்கு அல்ல 50,000 ரூபா கொடுப்பான், 1,00,000 ரூபா கொடுப்பான். அப்போ என்ன ஆகும் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்காக கடன் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் நிலைமையும் மாறும். ஒரு சொந்த வீட்டை வாங்குவீங்க, தேவையானதெல்லாம் நல்லா சாப்பிட்றது, நல்லா என்ன பண்ணுவீங்க, அவசியமான செலவுகளை எல்லாம் செஞ்சுப்பீங்க. அப்படியே அடுத்தடுத்த நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிரும், முன்னேறிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க முன்னேறி வாழ்றாங்க. சும்மா கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இன்னைக்கு ஏழைகள் செல்வந்தர்களாக ஆயிட்டு இருக்காங்க, செல்வந்தர்கள் ஏழையாக ஆயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தரித்தினத்தை கொடுத்தா நம்ம செல்வம் போய் ஏழையாயிருவோம், அல்லாஹ் பரக்கத்து கொடுத்தா நம்மளுடைய தரித்தினம் போய் நம்ம செல்வந்தராயிருவோம். அப்படி பார்க்கும்போது இது பரக்கத்துக்கானதாக ஆயத்துல் குர்ஸி இருக்கு. இது எப்போ ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய நிலைகள் மாறக்கூடிய நேரத்தில் ஓதுங்க. எப்போ சூரியனுடைய நிலைகள் மாறும், காலையில் நேரம், அதாவது சூரியன் உதயம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை நேரம் சூரியன் அஸ்தமனமாகும். இந்த 2 நேரங்கள்லையும் நீங்கள் ஆயத்துல் குர்ஸியை ஓதுங்க. 11 முறை ஓதுங்க. வெறும் 11 முறை ஓதின உடனே என்னுடைய தொழிலில், வருமானத்தில், வீட்டில், வாழ்க்கையில் பரக்கத்தை கூட. இன்னும் அது மட்டும் கிடையாது, எங்களுக்காக என்ன பண்ணணும், எங்களுடைய கடன்களையும் அடைத்து கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல கேளுங்க. நிச்சயமாக இதை வளமையாக செய்துவாங்க, உங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்குது. ஆயத்துல் குர்ஸி ஓதுவதன் மூலமாக ஷைத்தானும் மிரண்டு ஓடுகிறாள், பரக்கத்தும் பெறுகிறது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலே என்ன ஆகும், அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். இது ஒரு சிறப்பான எளிமையான ஒரு அமலாக இருக்கும். தொழுகை இல்லாட்டினா ஓதலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக தொழுகை இல்லாட்டினாலும் ஓதலாம். சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், மனப்பாடம் பண்ணி தினமும் ஓதிட்டு வருவோம். ஆயத்துல் குர்ஸியெல்லாம் பார்த்தீங்கன்னா நபி அவர்கள் சொல்லும் போது சிறப்பாக, இதை ஓதுபவர்களுக்கு மௌத்துக்கு பின்னாடி வேற எந்த தடையும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஆயத்துகளுக்கெல்லாம் நிறைய மதிப்பு இருக்குன்னா, அதை நம்ம தொழுகை இருக்கிறப்ப மட்டும் தான் ஓதணும்னு நினச்சிக்க கூடாது. நம்ம தொழுகை இல்லாத போதும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறத எதையும் என்ன பண்ண தேவையில்லை, கித்தாபெல்லாம் எடுத்து வைக்காமையே நம்ம ஓதிக்கொள்ள முடியும். இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, வளமையாக்குங்க. காலையும் மாலையும் 11 முறை ஓதுவது. கொஞ்ச நாள் ஓதி பாருங்க, நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை தருவானாக. ஆமீன் ரப்பல் ஆலமீன். நம்ம குறுகிய நேரத்தில் பலன் தரக்கூடிய அமல்களை ஒரு தொகுப்பாக போட்டுட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்காக நாங்கள் துவா செய்கிறோம்.